ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு உல்லன் கார்லண்ட் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், உல்லன் நூல், ஒரு பெரிய நீடில், சிஸ்ஸர். இதுதான் நமக்கு தேவையான மெட்டீரியல். இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ நீளத்துக்கு மாலை வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உல்லன் த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி ரெண்டாக எடுத்துக்கணும். இப்படி ரெண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ நீட்டுக்கு இந்த ரெண்டு முனையவும் இந்த நீடில் நம்ம கோத்துக்கணும். கோத்துக்கிட்டு இந்த ஃப்ளவரை வந்து இதில் வந்து நம்ம வரிசெல்லாம் கோத்துட்டே வரணும். மாற்றி மாற்றி ஆரஞ்சு கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா கோத்துட்டே வரணும். நமக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ இல்லை எவ்வளோ லென்த்து மாலை வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம இந்த மாதிரி நெருக்கமாக கோத்துட்டே வரணும். ஃபுல்லாக கோத்து முடிச்சிடணும். நம்ம இந்த மாதிரி கோத்து முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கோத்துக்கணும். கோத்துட்டு இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸோ இல்லை வேறு என்ன கலர் பீட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த எண்டில் வந்து நம்ம கோத்துக்கணும். ஒரு சைடு கோத்துட்டோம். இந்த மாதிரி கோத்துக்கணும். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி கோத்துக்கணும். இந்த சைடும் எத்தனை நமக்கு ஒரு எவ்வளோ ஒரு 10க்குள்ளே எவ்வளோ வேணுமோ கொத்துக்கலாம். இந்த சைடு எத்தனை கொத்துருக்கும் அதே மாதிரி ஈவனாக இந்த சைடும் கொத்துவோம். கோத்துட்டு இந்த இடத்த நம்ம சேர்த்து வச்சு முடிச்சு போட்டு இப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இது வந்து நம்ம வந்து அங்கே ஒரு ஃபோட்டோவில் மாட்டுறதா இருந்தால் ஆணியில் மாட்டுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி முடிச்சு போட்டு இந்த எண்டை இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு மாற்றுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டா நம்ம இந்த எண்டை வந்து ஆணியில் எப்படி மாட்டிக்கலாம். இதை வந்து ஃபோட்டோவில் மாட்டுற மாதிரி இருந்தாக்கா. இப்போ இங்கே கொஞ்சம் மாதிரி மாலையில் ஒன்று இருக்கும் இல்லையா, அது செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பீடு இருந்தால் கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கோல்டன் பீடியவும் நம்ம கோத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பீடு கோத்துட்டு சின்ன பீடு இந்த மாதிரி இருக்கிறது ஒரு 2 இந்த மாதிரி கோத்துட்டு
இப்போ ஒரு இதில் நம்ம வந்து ஒரு 3 பூ அதில் கோத்துக்கணும். இந்த மாதிரி அடியில் கோத்துக்கணும். கோத்துட்டு இதை வந்து சென்டரில் வந்து நம்ம இப்போ கட்டணும். இங்கே சென்டரில் இங்கே கட்டணும். நல்லா இறுக்கமாக இந்த இடத்துல முடிச்சு போட்டு 2-3 முடிச்சு போட்டு இதை கட்டிடணும். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு அழகான மாலை கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாலை வந்து நம்ம சாமி ஃபோட்டோவுக்கோ இல்லை வீட்டில் வந்து டெக்கரேட்டிவாக எங்கேயாவது மாட்டுறதுக்கும் அழகாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.